எங்க வந்துரும் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் கீழவாசல் கொல்லுப்பேட்டை தெருல உள்ள ஓல்ட் இந்தியன் பேங்க் பில்டிங் பக்கத்துலயே கூட இருக்கிற அல்மந்தி ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற கடைக்கு தான் இந்த கடை எப்பதான் ஓபன் பண்ணாங்க. சரி ட்ரை பண்ணி பாப்போம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கடையோட ஆம்பியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்ராக்டிவ் அண்ட் பிரீமியமா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசியோட பிளேஸ் இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் மந்தி சாப்பிடலாம் தான் சொல்லிட்டு போனேன். ஆனா என் நேரம் மந்தி முடிஞ்சு சரின்னு இருக்கிறதுல சில ஐட்டம் வாங்கினேன். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கினோம். இதுல வந்து உங்க பாயில் சிக்கன் யூஸ் பண்ணியிருந்தாங்க. தஞ்சாவூர்ல அதை பாக்குறது அரிது. சிக்கன் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா செம சாஃப்டா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம இதுக்கு தொட்டுக்கிறது கிரில் ஆஃப் வாங்கினோம். ஆஃப் கிரில் அப்படின்னு அரைக்கோழி அப்படியே வச்சு கொடுத்துறாங்க. கிரில் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருந்துச்சு. ஆனா கிரில்லோட மசாலா அந்த அளவுக்கு ஃபிளேவரபிளா இல்ல. சாப்பிடுறதுக்கு டேஸ்ட் வைஸ் ஓகேவா இருந்துச்சு. ஆனா மயம் நல்லா இருந்துச்சு. அந்த கிரில்லையும் அந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸையும் சேர்த்து வச்சு சாப்பிடுறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நம்ம அதை சாப்பிட்டு முடிச்சோனே இவங்க பன் புரோட்டா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. சரி அது ரெண்டு வாங்கினோம். இந்த பன் புரோட்டாவை நம்ம தொட்டுக்கிறதுக்கு இதோட சேர்த்து நம்ம செட்டிநாடு சிக்கன் மசாலா வாங்கினோம். இந்த செட்டிநாடு சிக்கன் மசாலா பத்தி நான் சொல்லி ஆகணும். பீஸ்லாம் அவ்வளவு சாஃப்டா இருந்துச்சு. ஆனா புரோட்டா கொஞ்சம் ஆறி போயிருந்ததுனால கொஞ்சம் ஸ்டிஃபா இருந்துச்சு. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, இந்த செட்டிநாடு சிக்கன் மசாலாவை இந்த புரோட்டாவை சேர்த்து வச்சு சாப்பிடுறதுக்கு அட அல்டிமேட்டா இருந்துச்சு. ஓவராலா நல்ல கடை தான். இன்னும் நீங்க எனக்கு பிடிச்சதே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருக்கு. இந்த பக்கம் தான் ட்ரை பண்ணி பாருங்க. டாடா.